first slide. Yes, sir. Okay. Yes, actually, yes, this is logo designed by the United Nations, especially for this is the poster. Actually, they have designed it for this today's event. But actually, how this happened, I should explain. The role of United Nations. நீங்க அந்த ஹிஸ்டரியில பார்த்தோன்னா ஏகப்பட்ட டேட் அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. வேர்ல்டு ஹார்ட் டே, வேர்ல்டு கேன்சர் டே, இந்த மாதிரி கவுண்ட்லெஸ்ன்னு வச்சுக்கங்களேன். ஸோ எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் ஒரு வெரி the concept itself is very great. ஏன்னா நீங்க லான்ச் பண்ணது பாத்தீங்கன்னா ஈவன் நம்ம ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் எல்லாம் எடுத்தோம்னா வேர்ல்டு வாருக்கு அப்புறம் டிசைட் பண்ணி வந்தது. ஸோ அதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப் கண்ட்ரி, இப்ப நம்ம இந்தியா மெம்பர், அதுல அது 43ல இருந்து இப்படி 183க்கு வந்துருது இப்போ. ஸோ அந்த மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாருமே வாட் எவர் ரெசல்யூஷன் இஸ் பாஸ்ட் தேர், தே கேரி ஆன் டு த கண்ட்ரி, தே ஸ்டார்ட் ஸ்ப்ரெடிங் தேர். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி த பர்பஸ். ஸோ இந்த 7th of June வந்து 2018ல இருந்து டிசைட் பண்ணாங்க. வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டேயாக சூஸ் பண்ணி யுனைடெட் நேஷன்ஸ், வேர்ல்டு அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த டேட்டை சூஸ் பண்ணி பண்ணாங்க. ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி த பர்பஸ்? இதோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டியை பத்திய ஒரு அட்டென்ஷனை முதல்ல பப்ளிக் கொண்டு வரணும். வாட் இஸ் ஃபுட் சேஃப்டி, சேஃப் ஃபுட்னா என்ன அப்படி முதல்ல. இன்னொன்னு என்னன்னா they have a caption. எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் அந்த ஹோல் இயர் அந்த கேப்ஷனை பேஸ் பண்ணி they make a campaign. இந்த வருஷம் இது பாத்தீங்கன்னா சேஃப் ஃபுட் நவ் ஃபார் a healthy tomorrow. ஸோ இன்னைக்கு பாதுகாப்பான ஆபத்து இல்லாத ஒரு உணவை உட்கொள்வதன் மூலம் எதிர்காலம் வந்து நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமானதாக அமையுங்கிறதா ஒரு அருமையான ஒரு கேப்ஷன், இந்த வருஷத்துக்கான கேப்ஷன். இந்த கேப்ஷனை வச்சு they are going to make a campaign throughout the world. இந்த இயர் ஃபுல்லா இந்த கேம்பெயினை கொண்டு போவாங்க. இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா டு டிரா அட்டென்ஷன் அண்ட் டு இன்ஸ்பயர் நம்ம மாதிரி ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி, கன்சியூமர் கிளப்ல இருக்கிறவங்க, கன்சியூமர் ஆக்டிவிஸ்ட், இந்த மாதிரி சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் டு கிவ் அ மோட்டிவேஷன் அண்ட் டு இன்ஸ்பயர் தம் so they can spread the real good news to the public, to the needy. அப்பதான் அதை நம்ம முடியும். இது எதுக்காக அதை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஃபுட் சேஃப்டிக்கு வந்து ப்ரிவென்ஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஃபுட்பார்ன் ரிஸ்க் வந்து அதை நம்ம தடுக்கிறதுக்கு உண்டான இதை கண்டுபிடிக்கணும். ஃபுட்பார்ன் ரிஸ்க் எங்கெங்கெல்லாம் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் டிடெக்ட் பண்ணணும். அது பண்ணாதான் ஒரு ஃபுட் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ அந்த ஃபுட் செக்யூரிட்டியை கொண்டதன் மூலம் தான் ஒரு நல்ல ஹியூமன் ஹெல்த் நல்லா இருந்தா தான் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி, நேச்சுரலி அக்ரிகல்ச்சர், மார்க்கெட் ஆக்சஸ், டூரிசம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இப்படி சொல்லிட்டே போலாம் வச்சுங்களேன். ஸோ எல்லாத்துக்குமே காரணம் வந்து பேசிக் ஃபுட்டா இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த ஃபுட் சேஃப்டி அது யாரோட வேலை? இட்ஸ் நாட் மை பிசினஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இது எனக்கு என்ன வேலை, கவர்மெண்ட் செய்யட்டுமே இல்ல யாராவது செய்யட்டுமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதைத்தான் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ ஆக்சுவலி ஃபுட் சேஃப்டியோட இந்த பர்பஸ் என்னன்னா யாரு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஷுட் என்ஷூர் சேஃப் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் ஃபார் ஆல். இது எப்படி அவங்க என்ஷூர் பண்ண முடியும்? நிறைய லெஜிஸ்லேஷன்ஸ், நிறைய கண்ட்ரோல், நிறைய சாம்பிளிங் ப்ரொசீஜர்ஸ், அத்தாரிட்டிஸ், டெஸ்டிங் ஏரியாஸ், இதெல்லாம் வச்சு அண்ட் தென் மோட்டிவேஷன், சர்டன் ஏரியால கம்பல்ஷன், பனிஷ்மெண்ட், இதெல்லாம் பண்ணாதான் கவர்மெண்ட் வந்து அதை இனிஷியேட் பண்ணாதான் வந்து சேஃப்டியை வந்து அவங்களால என்ஷூர் பண்ண முடியும். தென் அடுத்தது வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட், ஃப்ரூட் ப்ரொடியூசர்ஸ் வந்து குட் பிராக்டிசஸ் பின்னால நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த ப்ராடியூஸ் நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்ல இருந்து அவங்க வந்து ஒரு சில சிஸ்டம் அண்ட் ப்ரொசீஜர், ஒரு குட் பிராக்டிஸ், மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸை அடாப்ட் பண்ணாத வர ஃபுட் சேஃப்டி கன்சியூமருக்கு, இந்த டெய்ல் எண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை சாப்பிடும், அந்த சாப்பிடறதுக்கு உள்ள அந்த ஃபுட் வந்து சேஃபா கிடைக்கணும்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ப்ரொடியூசர் அக்ரிகல்ச்சர். அங்க கோட்டை விட்டாருன்னா இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சம் பெஸ்டிசைட் ரெசிடியூ இஸ் தேர் இந்த பேபி ஃபுட், நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. டு ரிமூவ் தட் பெஸ்டிசைட் வந்து ரொம்ப கஷ்டம். சோ அதனால இந்த இது வந்து இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஆரிஜினேட் ஃப்ரம் த அக்ரிகல்ச்சரிஸ்ட். சோ அதுதான் முக்கியமான பாயிண்ட்டுங்க. சோ அடுத்தது வந்து இது ஒருத்தர் பண்ணா பத்தாது. இது எப்படின்னா ஆக்சுவலி ஃபுட் சப்ளை செயின் சொல்றேன் பாருங்க. அக்ரிகல்ச்சருக்கு இருந்து போறது, ஹோல்சேலர் வாங்குறாரு, ரீட்டைலருக்கு போறது, இப்படி அப்புறம் ஸ்டாக் பாயிண்ட்ல வருது, ஸ்டோரிங் பாயிண்ட்ல வருது. சோ இந்த ஃபுட் இஸ் பீங் டிராவலிங், இப்படி போய் டிராவல் பண்ணி கடைசியா நம்ம வாய்க்கு வந்து சேர்றதுன்னு வச்சுங்களேன்.
So in the travel point, like you should ensure it should be safe. It should be, I mean, contamination. The storing method should be proper and according to law. நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு சினிமால கூட பாத்திருப்பீங்க, ஒரு நம்ம கவுண்டமணி செந்தில் வந்து ஜிலேபியில ஃபுல்லா வருதுன்னு உடனே மேல பூச்சி மந்த பெஸ்டிசைட ஸ்ப்ரே பண்ணுவார் பாத்திருப்பீங்க. சோ அத மாதிரி ஹவு டு ஸ்டோர் ஃபுட் கிரைன்ஸ் அப்படிங்கறதே ஒரு பெரிய முக்கியமான விஷயம். அதுல பயங்கர நெக்லிஜென்ட். நான் பின்னால வரும்போது நான் அதை பத்தி ஸ்லைட்ல சொல்றேங்க. சோ இதுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டா கன்சியூமருக்கு அவேர்னஸ். சரி, கன்சியூமர் வாங்குறாரே ஒழிய பயங்கர இக்னரன்ஸ். அவர் என்ன சாப்பிடுறோம், என்ன வாங்குறோம், நம்ம குழந்தை கொடுக்குறோமே அது என்னதுங்கிற கண்டிஷன் தெரியாம இருக்காரு. சோ இதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ண போறோம்? முதல்ல நம்ம கத்துக்கணும். எஸ்பெஷலி கன்சியூமர் கிளப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு பயங்கர ரோல் இருக்கு. அவர் கத்துக்கிறதோடு இல்லாம அவர் கத்துனா நிச்சயமா அவர் வீட்டுக்கு போயிடும், அவர் வீட்டுக்கு போனா சொசைட்டிக்கு போயிடும். சோ திஸ் இஸ் ஆக்சுவலி த ரோல். நோ வாட் இஸ் சேஃப் அப்படிங்கறத நம்ம வந்து முதல்ல நம்ம சொல்லிக்கிடுவோம். திஸ் இஸ் ஆக்சுவலி ஸ்லைட் which I am discussing now. சோ இது என்னன்னு கேட்டா இட்ஸ் நாட் இந்த கவர்மெண்ட் செய்யட்டுமா, அக்ரிகல்ச்சர் செய்யட்டுமா, பிசினஸ் கம்யூனிட்டி செய்யட்டுமா, கன்சியூமர் செய்யட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி டீம் ஒர்க். We all have to join. அதை எடுத்துன்னு போனா தான் நம்ம வந்து என்ஷூர் பண்ண முடியும். ஸோ இஃப் தெர் இஸ் நோ ஃபுட் செக்யூரிட்டி, ஃபுட் சேஃப்டிங்கிறத கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ நீங்க இதை நம்ம முக்கியமா ஆரம்பத்துல இருந்தே நம்ம கவனிச்சுக்கணும். சோ ஒரு பாதுகாப்பாக வைக்கப்படாத உணவு இல்ல ஒரு செக்யூர்டாக சேஃபா இல்லாத வந்து யூ கான்ட் கால் இட் அஸ் அ ஃபுட். ஒரு ஸ்பாயில்ட் ஐட்டமோ ஒரு கண்டாமினேட்டட் ஐட்டமோ ஹவ் கேன் யூ கால் இட் அஸ் அ ஃபுட்? இஃப் இட் இஸ் நாட் சேஃப், இட் இஸ் நாட் அட் ஆல் அ ஃபுட். சோ அது வந்து முக்கியமான விஷயங்க. சோ இந்த ஃபுட் கெட்டு போறது என்ன ஆகுது பாருங்க, உங்களுக்கு அது ஒரு தண்டத்தை சாப்பிடுறோங்கிறது மாத்திரம் இல்லாம ரியலி ரிக்வயர்ட் எசென்ஷியல் ரிக்வயர்மெண்ட் இருக்கு பாருங்க, அதை ஃபில் பண்ணாது. டைரக்டரி நீட்ஸையோ நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸையோ கொடுக்காது. மே சம்டைம்ஸ் இட் மே ஹார்ம் யூ. சோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சோ இதான் இந்த ஸ்லைட். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டிங்கிறது ஃபுட் சேஃப்டி இல்லாம இல்ல. சோ ஹியூமன் வெல்பீயிங் நல்லா இருக்கணும்னா நிச்சயமாக வந்து சேஃப் ஃபுட்டுங்கிறது ஒரு அவசியங்கிறத நீங்க உணர்வீங்க. இது WHO has given a statistics. நீங்க பாத்தீங்கன்னா 6,000 million people fall ill and 4,20,000 people die from eating contaminated food. பாக்டீரியா இருக்கலாம், பாரசைட்ஸ் இருக்கலாம், டாக்ஸின்ஸ் இருக்கலாம், கெமிக்கல்ஸ் இருக்கலாம். இப்படி வந்து ஒரு உணவின் மூலமாக தொற்றக்கூடிய நோய்கள் இருக்கு பாருங்க, அது வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கம். சோ அதுல வந்து பார்த்தோம்னா இந்த ஃபாலிங் இல் மாத்திரம் இல்ல, ஈவன் ஃபேட்டலா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லா நடக்கிறது. இது எப்படின்னு கேட்டா இது வந்து இட்ஸ் ஒன்லி டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க். பிகாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்மகிட்ட கிளியரா கிடையாது தெரியுமா? இப்ப நீங்க பாத்துக்கங்களேன், கோவிட் டெத் எடுத்துக்கங்களேன். அவர் கோவிட்ல அட்மிட் ஆறாரு, செத்து போறாரு, அவரு காய்ச்சல்ல செத்து போனாரு, அவர் கார்டியாக் அரெஸ்ட்ல செத்து போனாருன்னு சர்டிபிகேட். சோ தென் ஹவ் வில் இட் பி ரெக்கார்டட்? கோவிட் டெத் அதே தான், சேம் திங். ஃபுட் பாய்சனிங்ல செத்து போனாருன்னா அந்த ரெக்கார்ட் இஸ் நாட் ப்ராப்பர் அட் அவர் சிஸ்டம். மெடிக்கல் சிஸ்டத்துல ரொம்ப பயங்கரம் தெரியுமா, நிறைய இடத்துல கோட்டை தெரியுமா. நான் நிறைய இதுல ஃபைட் பண்ணிருக்கேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா ரூல் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி எபிடமிக் பேண்டமிக் விட்டுருங்க, எபிடமிக்கா இருக்கக்கூடிய விஷயங்களை, டெங்கு இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு ஸ்வைன் ஃப்ளூவா இருக்கட்டும், இல்ல வந்து சிக்கன் குனியா இருக்கட்டும், ஒரு இடத்துல ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்ட வரான்னா இட் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி டாக்டர் நாட் ஓன்லி டு ட்ரீட் ஹிம், he should intimate to the local health authorities. இந்த மாதிரி இந்த ஏரியால இருந்து ஒரு பேஷண்ட் வந்திருக்கான், அவனுக்கு வந்து டெங்கு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும், முனிசிபல் அத்தாரிட்டி. So that municipal authority will go to that area, protected area, test samples, alert பண்றது, இதெல்லாம் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன். So இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம poor, we don't supply detail to the government they don't bother. இப்படி போறதுனால இந்த கொடுத்திருக்கிற WHO சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கங்களேன். சோ ஏற்கனவே போன ஸ்லைட்ல சொன்ன மாதிரி நிச்சயமா வந்து ஒரு growth in sense நாட் இண்டிவிஜுவல் மாத்திரம் இல்ல, ஒரு கண்ட்ரியோட growth, ஒரு டோட்டல் ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே வேணும்னா பேசிக் ஃபுட் குவாலிட்டி அண்ட் த நியூட்ரிஷன் வேல்யூங்கிறது முக்கியமாக வருதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டும் வச்சுக்கோங்களேன். ஸோ சேஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து என்னென்ன ஆறுதுன்னு பாருங்க. எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றதுன்னு சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நம்ம வந்து விவசாயத்துல வந்து பசுமை புரட்சி எல்லாம் பண்ணி எக்கச்சக்கமா நம்ம இங்க ப்ரொடியூஸ் பண்றோம். ஆனா ஒண்ணு தெரியுமா, நம்ம ஃபுட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது தெரியுமா?
நிறைய மேலை நாடுகள்ல நம்மளோட ஃபுட்டை ஒத்துக்கிறது இல்ல. என்னங்க ஓஞ்ச பாகிஸ்தான் இங்க இருந்து நம்ம சுகரை வாங்கிட்டு அவன் டெஸ்ட் பண்ணிட்டு he said no this is not unfit for human consumption industrial application எடுத்துட்டு போறாங்க. சோ நம்ம கேவலமா இருக்கு பாருங்களேன். சோ நீங்க பார்த்தோம்னா நம்ம பாக்குறதே இல்ல நம்மளோட சாப்பாடுல, பிகாஸ் தட் இஸ் கால்ட் பெஸ்டிசைட் ரெசிடியூஸ் அண்ட் டாக்ஸின்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால ஒண்ணு வேண்டாங்க. ரிமெம்பர் அபவுட் தட் கொக்கோ கோலா பெஸ்டிசைட் இன்சைட் கொக்கோ கோலா. அது வந்து இல்லையா ஒரு பெரிய பிளாரப் ஆச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது யார் தெரியுமா? சென்டர் ஃபார் கன்சியூமர் ஸ்டடிஸ் மெட்ராஸ்ல டெல்லியில இருக்கக்கூடிய சுனிதா நாராயண்ங்கிற ஒரு பெண்மணி கண்டுபிடிச்சாங்க. So she had a suspicion. She wanted to test Coca-Cola. லேப்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தா there is a pesticide residue. இதுல விஷயம் என்ன தெரியுமா? கொக்கோ கோலா கம்பெனிக்காரர் ஒரு ஸ்பூனோ ஒரு சொட்டோ பெஸ்டிசைட் பாட்டில விடல. எங்க இருந்து வந்தது அந்த பெஸ்டிசைட்? தட் இஸ் அவர் லோக்கல் கிரவுண்ட் வாட்டர். இந்த கிரவுண்ட் வாட்டரை பம்ப், அதுதான் நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வீடு கட்டுறவங்க, இப்ப நீங்க லிசன் பண்றவங்க எல்லாம் கூட நீங்க பண்ணலாம். எப்படின்னு கேட்டா டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் TDS சொல்லுவோம். நீங்க தண்ணி எடுத்து ஈஸியா டெஸ்ட் பண்ணலாம். TDS பார்த்தா டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ். அது RO பிளான்ட்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸை குறைச்சிடும். சோ டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் ஜாஸ்தியா இருந்தாலே ஹார்ட்னஸ் ஜாஸ்தி ஆகும். இது மாத்திரம் தான் நம்ம பாக்குறோம். நீங்க புதுசா வீடு கட்டுறீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையோ 4 வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ அந்த தண்ணி சாம்பிள் எடுத்து ஹார்ம்ஃபுல் மெட்டீரியல் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுங்க. எங்க டெஸ்ட் பண்ணலாம்? ஸ்டாட்போர்ட்ல டெஸ்ட் பண்ணலாம். தேர் ஆர் பிரைவேட் லேபரட்டரிஸ். எதுக்கு சொல்றேன்னா பெஸ்டிசைட் ரெசிடியூ டெஃபினட்டா இருக்கும். இட் கோஸ் அன்நோட்டிஸ்ட். நமக்கெல்லாம் எப்படி தெரியுமா? இப்போ ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சேன், டக்குன்னு கீழே விழுந்தேன்னா ஐயோ சம்திங் ராங் இந்த வாட்டர்னு சொல்லுவேன் ஒழிய, ஸ்லோவா சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் பாடி தட் இஸ் நாட் அட் ஆல் நோட்டிஸ்ட். அதான் ப்ராப்ளம். இங்க பாருங்க, நம்பர் ஆஃப் கேன்சர் கேசஸ், நம்பர் ஆஃப் கிட்னி ஃபெயிலியர் கேசஸ் இதெல்லாம் எங்க இருந்து வருது? இந்த கேர்லெஸ்னஸ்ல வருது. பெஸ்டிசைட் ரெசிடியூ அன்நோட்டிஸ்ட் இதனாலதான் வருதுன்னு வச்சுங்களேன். சோ இது நம்ம வந்து இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து எல்லாருமா சேர்ந்தா முயற்சி எடுத்தா நம்மளால நிச்சயமா பண்ண முடியும். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த குட் பிராக்டிசஸ் இந்த சப்ளை செயின் நிச்சயமாக பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரொம்ப மோசம். நீங்க உங்களுக்கு தெரியும் ப்ரொக்யூர்மெண்ட் பண்றாங்க, எவ்வளவு மூட்டை நீங்க ஓப்பன் யார்ட்ல வச்சிருப்பாங்க பாத்திருப்பீங்க. மழை பெஞ்சு அதுல செடி முளைக்கும். வாட் இஸ் த பிக் ஐடியா இன் ப்ரொக்யூரிங் இட்? அதை விட்டுறலாமே, விட்டா அது பாட்டு முளைச்சிட்டு போகுமே. உங்களுக்கு தெரியும் ஒரு விதைங்கிறது அந்த செடியோட குழந்தை. அதை ஒண்ணுல வளர விடு, இல்ல நீ திட்டு தொலை, ரெண்டையும் பண்ணாம மூட்டையில வச்சு அழுகி போய் கெட்டு போறதுக்கு விடுறது அது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு செயல் பாருங்களேன். அதாவது பரவாயில்ல, ப்ராப்பர் வே ஆஃப் ஸ்டோர் பண்ணலாம்னு வச்சுங்களேன். ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆகுது, அதுக்கு அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒன்னே என்ன பண்றாங்க? பெஸ்டிசைட் அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு போறாங்க. ஃபுட் வேஸ்டேஜ் இந்த மாதிரி வரதுக்கு எல்லாமே வந்து என்னன்னு கேட்டா இட் ஆக்சுவலி ஸ்பாயில்ஸ் த டோட்டல் நம்ம எக்கனாமிக் க்ரோத். நீங்க வந்து கொஞ்சம் நெஞ்சம் லாஸ் இல்ல. இவங்க நம்ம நீங்க ஃபுட் வேஸ்டேஜ்ங்கிற சப்ஜெக்ட் குள்ள போனோம்னா எங்கெங்கெல்லாம் எவ்வளவு வேஸ்டேஜ் பண்றாங்க. நான் தனியா ஒரு இதுக்காக ஒரு ப்ரோக்ராம் சர்வே எல்லாம் பண்ணி ஒரு ஸ்லைடு பெரிய கிளாஸ் வச்சிருக்கேன். அதுக்கு அதுல பார்த்தோம்னா நமக்கு கண்ணுல தண்ணி வந்துடும், அவ்வளவு வேஸ்ட் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாவம் ஒரு ஏழைக்கு வந்து சாப்பாடுக்கு இருக்காது, இவங்க வீசுற வேஸ்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவு கொடுமையா இருக்கும் வச்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி இந்த சப்ஜெக்டுக்குள்ள நம்ம வந்து தீவிரமாக நம்ம இறங்கி நம்ம வேலை செஞ்சோம்னா நம்மளால ஓரளவுக்கு இது கண்ட்ரோல் கொண்ட முடியுங்கிறது என்னோட. இதுல பார்த்தீங்கன்னா ஒன் ஹெல்த் அப்ரோச்னு சஜஸ்ட் பண்றாங்க இந்த யுனைடெட் நேஷன்ஸ். அது என்னன்னு கேட்டீங்கன்னா கனெக்ஷன் பிட்வீன் ஹெல்த் ஆஃப் த பீப்புள், அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் த என்விரான்மெண்ட். இட்ஸ் ஆல் இன்டர்லிங்க்டு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வேளாண்மையில வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய செடி மாத்திரம் இல்ல, அங்க இருக்கக்கூடிய கேட்டில். இப்ப நீங்க கோழி எடுத்துங்க, கோழி பண்ணா இருக்கு, அந்த கோழி ஹெல்த் ஸ்பாயில் ஆனாலோ இதானோம்னா நேச்சுரலி கன்சியூம் பண்றவருக்கு வரும். சோ அத மாதிரி அனிமல் எடுத்துங்க, மோசமா இருந்தது, அதுக்கு ஏதாவது மெடிசன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டாக்ஸின் வந்து பால்ல இறங்கும். அதுக்கு வந்து ஹார்மோனை கொடுத்து பாலை கறந்தாங்கன்னா பால்ல இறங்கும். சோ இத மாதிரி ஒரு இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் ஹெல்த் அப்ரோச்ங்கிறது ஜஸ்ட் ஒருத்தருக்கு மாத்திரம் இல்ல, இது பிளான்ட் மாத்திரம் இல்ல, அனிமல் மாத்திரம் இல்ல, எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா தான் முடியும். பிகாஸ் இதுல என்னன்னு கேட்டா செடிகள் மூலம் மாத்திரம் வந்து இந்த ஃபுட் பாய்சனிங்கோ இல்ல ஃபுட் ஹார்ம்ஃபுல் மெட்டீரியல் வரதில்லை. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பேத்தஜன்ஸ் அனிமல்ஸ் மூலம் எக்கச்சக்கமா வருது. அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். அது நீங்க நிறைய பத்திரிகைகள் எல்லாம் கூட பார்ப்போமே, அப்பப்போ வந்து பறவை காய்ச்சல் பாக்குறோம், ஒரு இடத்துல ஃபுல்லா பேர்ட் எல்லாம் தூக்கி கொண்டே இதுல போட்டு புதைக்கிறத பாக்குறோம். இப்படி நிறைய நடக்கிறது. அதெல்லாம் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா இதுல என்னன்னு கேட்டா இது ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்றோமா, வெறுமனை தரையில போட்டு போச்சா போருமா. இது என்னன்னா அதை எடுத்துட்டு போய் கிடைக்கிறதுல விற்கிறவன் இருக்கான். என்ன கொடுமை பாருங்களேன். நீங்க பார்த்திருப்பீங்க இந்த நான் வெஜிடேரியன் ஈட்டர்ஸ்க்கு உள்ள பெரிய ப்ராப்ளம். நீங்க பாருங்க, ஸ்லாட்டர் ஹவுஸ்னு இருக்கணும். அந்த கவர்மெண்டோட ரூல் என்னன்னா முனிசிபல் ஆக்ட் படி
ஒவ்வொரு ஊர்லயும் ஸ்லாட்டர் ஹவுஸ்னு இருக்கும். அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்ல ஒரு வெட்டினரி டாக்டர் இருக்கணும். அங்க வெட்டுறதுக்கு கொண்ட அனிமல் டிசீஸ் இல்லாம இருக்கா, ஹியூமன்ஸ் கன்சம்ஷனுக்கு உகந்ததாக இருக்கான்னு அவர் பார்த்து சர்டிஃபை பண்ணி வெட்டி அப்புறம் தான் அது விற்கிறதுக்கு போகணும். என்ன நடக்குது பாருங்க, ரோட்ல டிச்சு மேலேயே போட்டுன்னு காலில் மிதிச்சுக்கிட்டு வெட்டுறாரு, வெட்டிட்டு அங்க தொங்க விடுறாரு, ஈ எல்லாம் முச்சிக்கிட்டு இருக்கு, அது புழுதியோட இருக்கு. வி திங்க் இட் இஸ் சோ டேஸ்டி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது பாருங்க, அன்னைக்கு காலையில இருந்து விற்கிறாரா, சாயங்காலம் மிச்சம் ஆறதா, அதை கொண்டு என்ன பண்றாரு, கடைக்குள்ள போட்டு சாக்குல மூடி வைக்கிறாரு. ஜஸ்ட் இமேஜின். சி, ஒரு ஆள் செத்து போறாருன்னு வச்சுங்களேன், ரொம்ப பிரியமா இருக்கிறவர் என்ன பண்றீங்க, ரொம்ப பிரியமா இருக்கிறவர் 4 நாள் வச்சுக்க கூடாதா, ஒரு 2 நாள் வச்சுக்க கூடாதா, உடனே கொண்டே எரிச்சிடுறோமே ஏன், இல்லைன்னா என்ன ஆகும்? சேம் திங் யோசிச்சு பாருங்க. அது டீகம்போஸ்ட் பாடி, செத்து போன பணத்தை தான் திங்குறோம் நான் வெஜிடேரியன் ஈட்டர்ஸ். அது தொங்க விட்டு இருக்கு, அது தொங்க விட்டதுலயே ஏர்ல எவ்வளவு கண்டாமினேஷன் வரும், அதை கொண்டு போய் அப்படி உள்ளுக்குள்ள சாக்குல வச்சு போட்டுட்டு அடுத்த நாளைக்கு கொண்டு வந்து வித்தான்னா நமக்கு தெரியாதே. சோ இதுல நம்ம எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்க போறோம் பாருங்க. சோ ஆக்சுவலா என்ன பண்ணணும் இதை வேர் டு ஸ்டோர் பாத்தீங்கன்னா -18 டிகிரில ஃப்ரீசர்ல வைக்கணும். எங்க இருக்கு வேர் இஸ் த மானிட்டரிங் சிஸ்டம். சோ இப்படி நம்ம வந்து சொத்தங்கிறத நீங்க இதுல புரிஞ்சுக்கலாம். சோ இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கு. தட் வில் லுக் இன்டு தட். சோ இது பாருங்க, இட்ஸ் a nice thing. ஃபுட் சேஃப்டிங்கிறது சும்மா ஒரு பொருள் எடுக்கிறோம், மோந்து பாக்குறோம், அது ஃபவுல் ஸ்மெல் அடிச்சுன்னா ஓ ரைட் இது சரியில்லை அப்படிங்கிறது. அதான் நம்மளுக்கு தெரிஞ்ச வே ஆஃப் டெஸ்டிங் தி ஸ்பாயில்டு ஃபுட். நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு வந்து வேற டெஸ்டிங் தெரியாது. அப்படி இல்ல, there are lot of test and tools to find out whether the food material or the food ingredient or the thing which you use for making food or processing food, whether it is safe ங்கற தெரிஞ்சுக்கிறதுக்கு there are real scientific methods and tools. இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா ஒரு இடத்துல பார்த்தா பத்தாதுங்க. இட்ஸ் ஆக்சுவலி continuous monitoring has to be done right from the manufacturer, storing, recycler, retailer, wholesaler till it reaches the consumer. Various stagesல நம்ம random sampling எடுத்து பார்த்தா தான் அதோட ஸ்டேட்டஸ் என்ன, whether it is good, fit for human consumptionங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம இதெல்லாம் செய்யறோமா? இல்லவே இல்லை. எப்படி நம்ம போயிட்டு இருக்கோங்கிறத நீங்க ஒரு ஐ லீவ் இட் யுவர் தாட். சோ இது பாருங்க. சோ வாட் ஹேப்பன்ஸ் நீங்க பாருங்க, ஹார்ம்ஃபுல் இதெல்லாம் வைக்கிறது என்ன ஆகுதுன்னா ஹெல்த்துக்கு எவ்வளவு கேடுங்கிறத நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் தான் வந்து இந்த பாராசைட்ஸ், இந்த ஃபங்கி, இந்த மாதிரி வைரஸ், அந்த ஃபுல்லாவே வந்து ஃபுட்ல வந்து கண்டாமினேட் ஆனத ஃபுட்ல கலந்துக்கிறது. சோ பேசிக் ஒரு இல்னஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா காஃப், அதான் ஃபர்ஸ்ட். சோ நேச்சுரல், just a minute. Hello. Hello. So this is actually Food Safety and Standards Association of India. இவங்க தான் வந்து Food Safety and Standards Act 2006 ன்னு ஒண்ணு கொடுத்தாங்க. என்னன்னு கேட்டா 13 சட்டங்களை தூக்கி தூரப்பட்டு, ஒண்ணு பாத்தீங்கன்னா Prevention of Food Adulteration Act 1954. இப்படி நிறைய சட்டங்கள் இருந்தது. அது எல்லாத்தையும் மீட் ஆக்ட், ஃப்ரூட்ஸ் ஆர்டர், இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கன்சாலிடேட் பண்ணி எக்ஸலண்டா டிராப் பண்ணிருக்காங்க. பயங்கர பவர்ஃபுல் ஆக்ட். அதோட முழு சொரூபம் இன்னும் காமிக்கல. அது காமிச்சதுன்னா பயங்கரமா இருக்கும் வச்சுக்கலாம். வெல் டிராஃப்டட். இதுக்காக ஒரு கமிட்டி இருக்கு, அவங்க அங்க பண்றாங்க. ஸ்டேட் லெவல்ல ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அமுதா ஐஏஎஸ், ஷிவாஸ் ஃபார்மர் சேர்பர்சன் நம்ம தமிழ்நாட்டுல இப்ப மாறிட்டாங்க, டெல்லிக்கு போயிட்டாங்க. சோ இத மாதிரி இந்த அமைப்பானது டெல்லியில இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு. மத்திய அரசு தயாரிக்கக்கூடிய இவங்க வந்து இந்த ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் என்ஃபோர்ஸ் பண்றது அவங்களோட பொறுப்பு. அடல்ட்ரேஷன் இருந்ததுன்னா பெனால்டி இருக்கு. இப்ப எப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, முன்ன மாதிரி காம்ப்ளிகேட் கோர்ட்டுக்கு போவோம், தப்பிச்சு போயிடும். சோ இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ஒண்ணு அடல்ட்ரேஷன். அடல்ட்ரேஷன் என்னன்னா ஒரு ஃபாரின் மேட்டர் உள்ள இருக்கிறது, அதான் அடல்ட்ரேஷன். இம்பியூர், ஹெல்த்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு வெளியில இருந்து ஒரு பொருளை கொண்டு வந்தது உள்ள, அந்த பொருள் அல்லாத வேற ஒரு பொருளை சேர்ப்பது அடல்ட்ரேஷன். இன்னொன்னு என்னன்னா சப்ஸ்டாண்டர்ட், தரக்குறைவு, மிஸ் பிராண்டட், இந்த மாதிரி இருக்கு. தர கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஆனா வந்து அதுவும் அடல்ட்ரேஷன் இல்ல. ரெண்டா பிரிச்சுட்டாங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஆர்ஓன்னு சொல்றோம் இல்லையா, மாவட்ட வருவாய் அலுவலர் கோர்ட்லயே வழக்குகளை ஃபைல் பண்ணி டக்குன்னு முடிச்சு விடுறாங்க, ஃபைன் பண்ணிடுறாங்க. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 25,000 rupees, 5,000, 20,000, அப்படியே 2 years அரஸ்ட், 10 lakhs ஃபைன் வர இருக்கு. அதே மாதிரி அடல்ட்ரேஷன் நடந்தா வெரி சிவியர், வந்து உங்களுக்கு இந்த ஃபைன் எல்லாம் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் பயங்கரமா வச்சுக்கிறேன். இது வந்து இன்னும் அனலிட்டிக்கல் லேபரட்டரிஸ் நமக்கு நிறைய வேணும்.
மாவட்டந்தோறும் ஒரு லேபரட்டரி வேணுங்கிறது எங்களோட கோரிக்கை. கிட்டத்தட்ட 8 லேபரட்டரி தான் இருக்கு, சென்ட்ரல் டெஸ்டிங் லேபரட்டரி. சோ இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்க தயவு செய்து நீங்க நோட் பண்ணிக்கங்க. இட்ஸ் a very யூஸ்ஃபுல் வாட்ஸ்அப் நம்பர். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் 9444042322. இத நீங்க உங்க அட்ரஸ் புக்ல வச்சுட்டு வாட்ஸ்அப்ல பண்ணிட்டீங்கன்னா whenever you come across ஒரு ஃபுட் அடல்ட்ரேஷன், இல்ல ஒரு லேபிள்ல வந்து எக்ஸ்பைரி போடல, ஃபேக்டரி டேட் போடல, மேனுஃபேக்சர் டேட் போடல, இல்ல ஒரு ஹோட்டல் போறீங்க ஹாரிபிளி பேடா இருக்கு, கொடுமையா இருக்கு, சோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்தனா இந்த ஃபுட் சேஃப்டி வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வந்து போட்டோ அனுப்பலாம், மெசேஜ் அனுப்பலாம், ஸ்னாப் அனுப்பலாம், வீடியோ அனுப்பலாம். அனுப்பிச்சீங்கன்னா சண்டே கூட நீங்க அனுப்பலாம். அனுப்பிச்சீங்கன்னா பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா ஆக்ஷன் எடுத்து என்ன ஆக்ஷன் எடுக்கணும் உங்களுக்கு தகவல். அவ்வளவு அருமையாக இந்த சிஸ்டம் ஆனது வேலை செய்யறது. அதை பயன்படுத்திக்கங்க. மத்திய அரசு சார்ந்த துறை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், ஒரு குஜராத்ல ஒரு தயார் பண்ற ஒரு ஃபுட் பேக்கெட் இங்க வருது, அதுக்குள்ள ஏதோ ஒரு பூச்சி இருக்கு, ஒரு கேஸ் வந்தது, எனக்கு ஒரு குழந்தைக்கு கொடுக்குற மில்க் பவுடருக்குள்ள பூச்சி இருக்கு. சோ அந்த கேஸ்னா இதுல பண்ண முடியாது. யூ ஹேவ் டு நேச்சுரலி டூ இட் வித் சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த டிபார்ட்மெண்ட் பண்ணும், அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் சோஃபார் இந்த கண்டிஷன் ஆஃப் ஃபுட், அந்த ஹோட்டலோட கண்டிஷன், இந்த டோட்டல் நான் சொன்னேன் எண்ணெயை திரும்ப திரும்ப கன்றாவியா யூஸ் பண்றது. இன்னொன்னு என்ன தெரியுங்களா, ஒரு ஈட்டரிஸ்ல எல்லாம் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அவங்க உடல் ஆரோக்கியத்தை டெஸ்ட் பண்ணிக்கணும். டெஸ்ட் பண்ணி சர்டிபிகேட் இருக்கணும்லாம் இருக்கு. எங்க பாக்குறோம் சொல்லுங்க? ரோட்ல படுத்துட்டு இருக்காங்க, அவன் தான் கடைசியில வந்து சப்ளையரா வராங்க, சமையல்காரங்க வேலைக்கு போறாங்க. குளிச்சிருக்கானா, அட்லீஸ்ட் நெயில் எல்லாம் இல்லாம இருக்கா? இதை விட கண்டேஜியஸ் டிசீஸ் சொல்றோம் இல்லையா, தொத்தக்கூடிய வியாதிகள், சரும நோயில இருந்து, ஹெப்படைட்டிஸ்ல இருந்து, ஹெச்ஐவில இருந்து அவனுக்கு இருக்கான்னு எங்க பாக்குறோம்? எங்க அந்த லா வந்து ஸ்ட்ரிஞ்சண்டா இல்ல. ஸ்ட்ரிஞ்சண்ட் ஆச்சுன்னா ஒழுங்கா இருக்கும். இது வந்து நம்ம இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இதுல பார்த்த மாதிரி இட்ஸ் ஆக்சுவலி கலெக்டிவ் ரோல் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக், எஸ்பெஷலி the student community can really look into it and do something. This is actually a video I would like to show you. அங்கிள் எனக்கு 20 ரூபாய்க்கு தாங்க. அதுக்கு எதுக்கு டிபன் பாக்ஸ்? வாசல் கேட்டா கட்டி தர போறேன். பிளாஸ்டிக் பேப்பர்ல எது சூடா சாப்பிட்டாலும் உடம்பு கெடுதல், அதை தூக்கி போட்டா சுற்றுப்புறத்துக்கு அப்படின்னு எங்க மிஸ் சொல்லிட்டாங்க. என்னமா சொல்ற? அப்படியா? ஆமா அங்கிள். நாளைக்கு பார்சல் கட்டுப்பா. என்னம்மா? அங்கிள் நான் இப்பதானே பிளாஸ்டிக் பேப்பர் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். என்னடா ஆச்சு? ஏன் சோகமா இருக்க? என்னோட மாடு செத்து போச்சு. எப்படி? கண்ணு போட முடியாம மாடு கஷ்டப்பட்டு இருக்கு. மாட்டு டாக்டர் வந்து பார்த்தப்ப வயிற்று நிறைய பிளாஸ்டிக் பேப்பர்லாம் எடுக்கும். கண்ணு போட முடியாம மாடு செத்து போச்சு. பிளாஸ்டிக் பேப்பரால மாடு செத்து போச்சா? மாடு என்னடா பண்ணும் பாவம். சரி விடு, பாத்துக்கலாம். நாளைக்கு பார்சல் கட்டுப்பா. பிளாஸ்டிக் பேப்பர்ல எது சூடா சாப்பிட்டாலும் உடம்பு கெடுதல். என்னோட மாடு செத்து போச்சு. One small act can make big differences. One person use of plastic leads to human health, environment, cattle, milk, so many effects. Everything begins from us.
மல்லிகா, மல்லிகா, எழுந்துருமா. ஸ்கூல் போனல வச்சுக்கோ. மல்லிகா, நேரம் ஆயிடுச்சுமா. ஹோம்ஒர்க் பண்ணதெல்லாம் போதும், ஸ்கூலுக்கு கிளம்பு. என்னங்க இது, சாப்பிடாம கிளம்பிட்டீங்க? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. நீ சமைக்கிறதுல எப்படி சாப்பிடுவோம்? நீ செஞ்சு அது ரொம்பவா? இதுக்கு ஏன் என்ன திட்டுறீங்க? இது நீங்க வாங்கி கொடுத்த எண்ணெய். இது சரியில்லைன்னா நான் என்னங்க பண்றது? அதை ஏன் எண்ணெய் கட்டுற? அந்த கடைக்கார மூச்சில போய் விட்டேன். ஏங்க என்னது இது? என்ன நீ எத்தனை நாளா ஏமாத்திட்டு இருக்க? ரொம்ப ஓவரா பேசாதம்மா. பாக்கெட் மேல ஒரு பேர் இருக்கு, பின்னாடி ஒரு பேர் இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆமா, இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு. உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? உனக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. பேசாம விட்டுற வேண்டியதானே? படிச்சவங்க கேட்டு தான் ஏன் சொல்றேன். கண்ட எண்ணெய் எல்லாம் கலந்து என்னை ஏமாத்தாத. எனக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சாத. பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசாத. முதல்ல நீ எண்ணெய் டெஸ்ட் பண்ணி பாத்தியா? வாங்கிட்டு போறவங்களா மனுஷங்க இல்ல, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. படிச்சவங்க எல்லாம் வாய் முட்டிட்டு போறதுனாலதான் இப்படி ஏமாத்திட்டேன். ஆனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன கேஸ் போட போறியா? போடு. ஒன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. வாங்கக்கா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வந்து ரொம்ப நாள் ஆச்சு. யோ, முதல்ல எனக்கு பதில் சொல்லு. சொல்லு. ஏன் நான் கத்துற ஒரு வேலை செய்வேனா? அக்கா நல்லா எடுத்து சொல்லுக்கா. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்களை ஏமாத்திட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாதான் உங்களுக்கும் அறிவு வரும். அப்பதான் புத்தி வரும். தண்ணி கொடு. அம்மா ஆகட்டும். சரிங்கண்ணா. அண்ணா உடம்பு ரொம்ப காரமா இருக்குண்ணா. அப்படி காரசாரமா சாப்பிட்டாதான்ப்பா தோசமா வேலை செய்ய முடியும். ரொம்ப மோசமா இருக்கு. விக்கிற விலைவாசியில இதை தர்றதே பெருசு. அட்ஜஸ்ட் பண்ணி போப்பா. கஷ்டப்பட்டு உழைக்கிறது சாப்பிடறதுதான். அதுலயும் அட்ஜஸ்ட் பண்ண சொன்னா எப்படி?
இதுக்கெல்லாம் காரணம்னு பாத்தீங்கன்னா சுகாதாரம் இல்லாத உணவு தான். சாப்பாடு விஷயத்துல நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா இந்த மாதிரி பிரச்சனையே வராது. என்னடி நடக்குது? இதான் நீ வீட்டு பார்த்துக்கிற லட்சணமா? வாங்குற சம்பளம் எல்லாம் டாக்டர் கிட்ட போகுது. இப்படியே வாரம் ஒருத்தர் உடம்பு சரியில்லாம போனா என்னடி பண்றது? முதல்ல நீங்க 2 பேரும் வெளியில சாப்பிடுறது நிறுத்துங்க. வீட்டுல சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. ஏடி வீட்டுல நல்லா இருந்தா நான் ஏடி வெளியில சாப்பிட போறேன்? எல்லாத்துக்கும் என்னையே குறை சொல்லுங்க. வாங்குற பொருள் சரியில்லைன்னா நான் என்ன செய்யறது? மரகதத்தோட வீட்டு பிரச்சனைக்கு என்ன காரணம்னு தெரியுமா? சாப்பாட்டுலயும் தண்ணிலயும் தான் முக்காவாசி நோயே பரவுது. அதனால நாம தானே ஜாகிரதையா இருக்கணும். டீத்தூள்ல இருந்து வெளியே வாங்குற தோசை மாவு வரைக்கும் எல்லா பொருள்லயும் கலப்படம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலான கடைகள்ல கேசரி, சிக்கன் 65, பஜ்ஜி போன்ற எல்லாத்துலயும் கலர் பவுடர் கலக்குறாங்க. இதுல இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் தேசிய அளவுல FSSAI அப்படிங்கிற உணவு பாதுகாப்பு ஆணையம் இருக்கு. ஒவ்வொரு உணவுப் பொருளும் தயாரிப்பு நிலையில இருந்து உங்ககிட்ட வந்து சேர்ற வரைக்கும் தரமா இருக்கா அப்படின்னு உறுதி செய்யறதா இவங்களோட வேலை. ரோட்டோரம் தள்ளுவண்டி கடையில இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் எல்லா உணவு தயாரிப்பாளர்களும் லைசன்ஸ் இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா வாங்கியிருக்கணும். இது எல்லாமே உங்க நல்லதுக்கு தான். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க வாங்குற உணவுப் பொருள் எதுவா இருந்தாலும் அது சுத்தமாகவோ பாதுகாப்பாகவோ இல்ல நீங்க சந்தேகப்பட்டா உடனே அதோட மாதிரியை சோதனை செய்து நீங்களே நிவாரணம் பெறலாம். இது நீங்க செய்ய தயங்கினா அந்த நஷ்டம் உங்களுக்கு தான். இந்த அவசர உலகத்துல எதையாவது வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் நீங்க நினைக்க கூடாது. உங்களுக்காக தான் இந்த அரசு ஆணையமே இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தவறான லேபிள் இருக்கிற உணவுப் பொருளை உரிய அதிகாரிகிட்ட காட்டி நீங்க நிரூபிச்சீங்கன்னா அரசே உங்களுக்கு வெகுமதி அளிக்கும். இதுக்காக மாவட்ட அளவுல தனியான அதிகாரியும் மாநில அளவுல உணவு பாதுகாப்பு கமிஷனரும் இருக்காங்க. இவ்வளவு உரிமை அரசாங்கம் நமக்கு தந்திருக்காங்க. இதை நம்ம பயன்படுத்த வேண்டாமா? இதோட எப்படி உணவு பொருளை தரமா தயாரிக்கணும், விற்பனை செய்யணும், விநியோகிக்கணும்னு ஆலோசனையும் கொடுத்திருக்காங்க. இதனால இந்த உணவு பாதுகாப்பு ஆணையத்தின் ஆலோசனைய எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. எதுலயும் விழிப்பா இருக்கணும், அதுதான் நம்ம கடமை. புரிஞ்சுதா? FSSAI இது உங்கள் உணவு பாதுகாப்பிற்கான தீர்வு. மேலும் விவரங்களுக்கு 1800111210 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். I think last slide முடிஞ்சது. Hello. Hello, sir. Thank you so much, sir. The session was wonderful. Thank you. Basic on the food safety ஆரம்பிச்சு adulteration and you gave some real-time examples. Thank you so much, sir. The session was excellent. And participants, if you have any doubts, questions, you can ask.
So there is one question in chat box, sir. இப்ப இந்த கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா செக்ல ஆட்டின என்னன்னு சொல்லிட்டு லேபிள் எல்லாம் விக்கிறாங்கல்ல சார், அந்த மாதிரி என்ன எப்படிங்க சார் நம்ம வாங்கலாமா, எப்படி அதை பத்தி உங்களோட? நீங்க லேபிள் இல்லாம வித்தா பனிஷபிள், சந்தேகமே வேண்டாம். ஓகே சார், ஓகே சார். எந்த ஒரு ஃபுட் பாக்கெட்டும் பாக்கெட் வடிவில் வந்துருச்சுன்னா, நான் சொன்னேன் இல்லையா, லேபிள் இருக்கணும், அதுல வந்து 13 விவரங்கள் இருக்கணும். அது இல்லாம இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து பனிஷபிள். ரெண்டாவது, ஆயில் ஷுட் நாட் பி சோல்டு லூஸ், அது தனி சட்டம் இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால அப்புறம் செக் எண்ணன்னு ஒரு கிரேஸ் வந்துருது. அவங்க எங்கேயோ ஆகாசத்துல இருந்து ரொம்ப அருமையா பண்றாரு. அதுல என்ன பிரச்சனைனா, நாங்க ஒரு கேஸ் பிடிச்சோம் அப்படின்னா, நீங்க அவங்க ஆட்டுறதுக்கு முன்னாலே உள்ளுக்குள்ள 3 லிட்டர் மாமாயில ஊற்றி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க கொடுக்குற கடலையோ தேங்காயோ உள்ள போட்டு அடி தராங்க. ஸோ யூ கேனாட் சே 100% இட் இஸ் குட். ஸோ இது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் இந்த இண்டிவிஜுவல். ஏன்னா அந்த மிக்க சுயநலம் தான் காரணம். இவரு ஒழுங்கா இருந்தாருன்னு இந்த தனி மனிதன் இருந்து வருது, அந்த ஒழுக்கம் போன மாரல் ஸ்டாண்டர்ட் ஹஸ் கான். சோ நம்ம எல்லாருமே யூ கேனாட் கிவ் a clean sheet or take it as granted that checker is good, this is bad சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ். சோ சந்தேகப்பட்டா நீங்க டெஸ்ட் பண்ணுங்க, சீல்டா வாங்குங்க. அப்போ there is a chance for you to take the same batch number, same இதை இன்னொன்னு வாங்கி நம்ம டெஸ்ட் கொடுக்க முடியும். அது மாதிரி பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஓகே சார். சார் இப்ப இந்த ஆர்கானிக்னு விக்கிறது எல்லாமே ஆர்கானிக்கா இருக்காங்க சார், அது எப்படிங்க சார் கண்டுபிடிக்கிறது? கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேக் இட் மேண்டேட்டரி நவ. ஆர்கானிக் அருமையான கொஸ்டின் கேட்டீங்க. ஆர்கானிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன இலையவே டிக் மாதிரி போட்டு ஒரு சிம்பிள் இருக்கு. அந்த சிம்பிள் வரப்போறது மேண்டேட்டரியா வரப்போறது. ஒரு ஷாப்ல வந்து ஆர்கானிக்னு கிளைம் பண்ணி வித்தாங்கன்னா இட் ஷுட் பி ரியலி ஆர்கானிக். ஸோ அதை நம்ம பிடிக்க முடியும். அதுக்காகத்தான் அந்த இது கொண்டு போறாங்க. இப்ப நீங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சும்மா கிளைம் பண்ணிக்கிற ஆர்கானிக்னு ஸோ பெஸ்டிசைட் எல்லாம் அடிச்சுதான் வந்து அவங்க கொண்டுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் காஸ்ட் வேற. இவங்க ஆர்கானிக்னு கிளைம் பண்ணிட்டு விலை ஜாஸ்திக்கு விற்கிறாங்க. மோஸ்ட்லி அதுல மேபி யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை வேர் ரியலாவே ஆர்கானிக் ட்ரேசஸ் அவர் அந்த கரெக்டா மாதிரி ஃபார்மிங் இருந்து இருக்கு. ஃபார்மிங்ல இருந்து ஸ்டோரிங்ல இருந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதுல நம்மளோட பூச்சி எல்லாம் செம சாமர்த்தியசாலி. நீங்க சும்மா அந்த வேப்பண்ணைக்கு ஒண்ணு இல்லை, நீங்க எடுத்து பாருங்களேன், மஞ்சள்லயே மஞ்சள் கிருமி நாசினி, மஞ்சளுக்குள்ளேயே ஓட்ட போட்டு பூச்சி வந்துருது. சோ அரிசியில வந்துருது. நான் அந்த காலத்துல எல்லாம் ஆனா ட்ரெடிஷனல் மெத்தட் எல்லாம் அகைன் கோயிங் பேக் டு தட் சிஸ்டம். அந்த காலத்துல நெல் குதிர் வச்சிருந்தாங்க, அதுக்குள்ள பூச்சியே வரல. இப்ப நம்ம வச்சுன்னு இந்த மூட்டையில கட்டி வைக்கிற பூச்சி வருது. அது மாதிரி பிக் சயின்ஸ் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி will have to look into it. சோ நம்ம ஆர்கானிக் ஷாப்னாலும் நீங்க ட்ரேசஸ் பார்க்கணும். நீங்க பண்ணி சந்தேகப்பட்டு தான் நீங்க எப்பவுமே ஒரு கொஸ்டினா இருக்கு, ஏன் இது உண்மைதான கேள்வி கேட்கறது கன்சியூமர் பழக்கமாகணும். Okay, sir. Thank you, sir. So participants, if you have any queries or questions, you can ask. Faculty members, you can also ask some questions. Sir, good morning, sir. I'm Saranya, sir. Sir, oil cold press oil தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க சார். ஹீட் பண்ண ஆயில் யூஸ் பண்ண கூடாதுங்கறாங்க. அப்ப அதுல என்ன இஷ்யூம் சார்? Saranya ma'am. Ma'am, yes ma'am. Ma'am, I think sir வந்து network issue இருக்கு சார் இருக்கு. Okay. Sir, you have to unmute your mic, sir. போயிட்டு அப்புறம் நான் இன்னொன்னு ரீகனெக்ட் பண்ணேன். சோ நீங்க கேட்டது ஒரு கொஸ்டின். இப்போ ஆக்சுவலா ஆயில் பண்ற ப்ராசஸ் இல்லையா, அப்ப செக்ல என்னன்னா ஸ்லோ மிஷின்ல ஸ்லோவா ஆடுறது. அப்படி பண்ணும்போது கூலா இருக்கு, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறது இல்ல. சோ அந்த குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. பட் இங்க இருக்கிற ப்ரொடெக்ஷனுக்கு வந்து பயங்கர ஸ்பீடா வந்துட்டு இருக்கு. அதனால வந்து ஃபில்டர் பிரஸ் வந்தது, இப்படி எக்ஸ்பெல்லர் வந்தது, இப்படி எக்கச்சக்கமான ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன்ல எக்கச்சக்கமா அட்வான்ஸ்டு வந்து இப்ப சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ட்னு வந்துருது. உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், தவுடுல இருந்து இப்ப நீங்க எண்ணெய் வித்து எதை எடுத்தீங்கன்னா, தேங்காய் ஒரு எடுத்து நீங்க ஒரு பேப்பர்ல வச்சீங்கன்னா ஆயில் ஆயிடுது.
ஒரு எள்ளு எடுத்து நகத்துல அமுக்கினீங்கன்னா நகத்துல எண்ணெய் ஆயிடுது. சோ அதெல்லாம் எண்ணெய் ஜாஸ்தி இருக்கு. இப்போ தவுட்ல தவுடு எடுத்து ஒரு பேப்பர்ல போடுங்க, எண்ணெய் ஆறுதா? ஆனா தவுடுல எண்ணெய் இருக்கு, அது குட் ஃபார் ஹெல்த். ரைஸ் பிரான் ஆயில் வருது. அதாவது 7 டன் தவிடுல 1 டன் எண்ணெய் கிடைக்குது. அதை கண்டுபிடிச்சிட்டான். சோ அந்த எண்ணெய் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா புரிஞ்சே வராது அது. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பிளான்ட்னு அதுக்குள்ள பெட்ரோலியம் பேஸ்டு கெமிக்கல் இன்சைட் தட் தவிடு, அதுக்கு உள்ள போய் அந்த எண்ணெயை கரைச்சிட்டு வெளியில வரும். அதுக்கப்புறம் அதை அந்த எடுத்துட்டு அந்த உள்ள போட்ட இதை ரிக்ளைன் பண்ணிட்டு ரைஸ் பிரான் ஆயில் எடுக்கிறாங்க. சோ இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிடுதுங்க. சோ கோல்டு பிரஸ்ட் ஆயில் இஸ் ஆல்வேஸ் குட் பிகாஸ் இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லயே ஹீட் பண்ணா ஆல்மோஸ்ட் குக்டு ஆயில் ஆயிடுறது அது. சோ அதை திரும்ப கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்கறத ஏற்கனவே அது பாதி லைஃப் முடிஞ்சு போயிடுது. அதனால ஆல்வேஸ் இட் இஸ் ஒரு பழைய ட்ரெடிஷனல் கான்செப்ட் டு கோ ஃபார் அ கோல்டு பிரஸ்ட் ஆயில். கோல்டு பிரஸ்ட் ஆயில் கிடைக்கிறது. நிறைய கம்பெனிஸ் வந்து அன்பிளீச்டு கோல்டு பிரஸ்ட் பண்றாங்க. அது நீங்க பார்த்து வாங்குங்க. ஏன்னா இதுல ஆயில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் கலர் வேண்டது. அதுக்காக வந்து ஆடிங் கலர் ஆர் ரிமூவிங் கலர் வருது. இதெல்லாம் வந்து நம்ம பாப்புலேஷன்னாலையும் வியாபாரத்தினாலையும் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ்னு வச்சுக்கலாம். சோ ஆயில் அதே பிரச்சனை தான். ஒரு ஃபார்ம்ல வர நல்லெண்ணெய் வந்து ஒரு டென்சிட்டி இருக்கும், ஒரு ஷேட் இருக்கும். இன்னொரு ஃபார்ம் வர்றது ஒரு கலர் இருக்கும், ஒரு இது இருக்கும். சோ யூனிஃபார்மா இல்லைன்னா வாங்குறேன்னா போன மாசம் வாங்கினது லைட்டா இருக்கு, கம்மியா இருக்குன்னு பாருங்க. So they want to maintain a uniform color. Gold விக்கிறாங்க பாருங்க. So to maintain that uniform color, so they add color or remove color. That is one headache for consumers. So இதுல ப்ளீச்சிங் பண்றாங்க. ப்ளீச்சிங் வந்து அந்த மாதிரி பண்ணாம கெமிக்கல் ப்ளீச்சிங் எல்லாம் பண்ணாம நேச்சுரலி ப்ராசஸ்டு ஆயில் கிடைக்குது. There are companies making. I am not supposed to tell the company. So you can just choose, see the packet. அத மாதிரி பண்றது ஆல்வேஸ். Thank you, sir. Thank you for answering, sir. Thank you, sir. Sir, good morning, sir. செஷன் ரொம்ப நல்லா இருந்தது சார். இப்போ நீங்க இந்த ஃபுட் வந்து வீட்ல கெட்டு போனா நம்ம முகர்ந்து மட்டும் தான் பாக்குறோம்னு நிறைய வெரைட்டி ஆஃப் டூல்ஸ் எல்லாம் இருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணன்னு சொன்னீங்களா? அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே, அதாவது இது ஒண்ணு அதாவது மோந்து பார்த்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது இட்ஸ் க்ரூட் வே ஆஃப் டெஸ்டிங் வெதர் இட் ஹஸ் ஸ்பாயில்ட் ஆர் நாட்ங்கிறத. சோ ஆக்சுவலா இது வந்து நம்ம வீட்ல வந்து நம்ம சே மேபி 3 or 4 persons you are going to consume வச்சுங்க. வேற ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரர்னு வச்சுங்க, the whole அவரோட கஸ்டமர்ஸ் ஃபுல்லாத்துக்கும் பாதிக்கும். So there are scientific methods to assess whether it has spoiled or not. அதுக்கு அந்த சப் டாபிக்காக தான் அது சொன்னேன். நம்ம ஒரு க்ரூட் வே ஆஃப் ஃபைண்டிங் வந்து மோந்து பாக்குறது. ஒரு ப்ராடக்ட மோந்து பார்த்து ஒரிஜினல் மனமா இருக்கா இல்லைன்னா ஏதாவது ஒரு ரான்சிட் ஸ்மெல் அடிக்கிறதான்னு கண்டுபிடிக்கிறது. பட் வந்து நான் சொன்னேன் இப்ப எண்ணெயே வந்து நான் சொன்னேன் இல்லையா டோட்டல் போலார் காம்பனன்ட்னு கண்டுபிடிக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சயின்ஸ் இருக்கு. அதை நம்ம கொண்டு போனா தான் நம்ம வந்து அந்த ரியலாவே அந்த வாட் எக்ஸ்டென்ட் தட் ஹஸ் கான் எப்படி கெட்டு போயிருக்குங்கிறத இப்போ நான் ஒன்றும் இல்லை. நான் ஐ வாஸ் டெல்லிங் அபவுட் நான் வெஜிடேரியன் ஸ்டப்ஸ். ஐ மீன் நம்ம புட்சரி ஷாப்ல தொங்க விட்டுருக்கிறத சொன்னேன். நீங்க பை ஜஸ்ட் வியூயிங் நேக்கட் ஐல எப்படி தெரியும் நீங்க அதுல பாக்டீரியா இருக்கா ஆர்கானிஸா இருக்கா யூ ஆர் நேச்சுரலி யார் மோந்து பார்த்தா அழுகி போய் ஸ்மெல் வந்தா தான் தெரியுமே ஒழிய அதர்வைஸ் தெரியாது. அப்போ நேச்சுரலி கோயிங் ஃபார் மைக்ரோஸ்கோபி எக்ஸாமினேஷன் ஆர் ஸ்ட்ரெயின் எடுத்து லேபரட்டரியில் டெஸ்ட் பண்ணா கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி பண்ணாதான் ஃபைனா வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ மை கான்செப்ட் ஆஃப் அதை சொல்றது வந்து சும்மா மோந்து பாக்குறது மாத்திரம் வந்து கண்டுபிடிக்கிற விஷயம் இல்லை. ஒன்னொன்னுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ தேர் ஆர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மேனுஃபேக்சரிங்லயும் டில் இட் ரீச்சஸ் த கன்சியூமர். அதை அவங்க எல்லாம் மெயின்டைன் பண்ணனா there is a guarantee for improve the quality standards of the system. Thank you, sir. Thank you. So one more question, sir. இந்த ஃப்ரூட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜெக்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்களே சார், ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் கலருக்காக வாட்டர்மெலனா இருக்கட்டும் மாம்பழம், அதை எப்படிங்க சார் ஒரு பேசிக்கா எப்படி ஐடென்டிஃபை பண்றதுங்க சார்? அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல வேலை ஃபார்ச்சுனேட்லி இதை நான் ஆட் பண்ணல அந்த ஸ்லைட் பிகாஸ் டூ மெனி ஸ்லைட்ஸ் ஆயிடும் டைம் பத்தி எனக்கு பவரி ஆயிடுது. ஐ ஹேவ் அ ஸ்லைட். அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிபிஷியல் ரைப்பனிங் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன கேட்டீங்கன்னா நீங்க தேங்காய் மாங்காய் பொறிக்கிறாங்க, பொறிச்சுட்டு என்ன ஆகுது மண்டியில வந்து குமிச்சிடுது. சோ இது தானே பழுக்கட்டும்னு ஒன்னு பழுக்கும் ஒன்னு பழுக்காது ஒன்னு அழுகி போயிடும். இவர் வந்து இன்னைக்கு ஒரு 1000 மாங்காய் கேட்பாரு, அங்க பாத்தீங்கன்னா பாதி காய் பாதி பழுத்திருக்கு பாதி அழுகி இருக்கு. அது எப்படி அப்ப யூனிஃபார்மா பழுக்க வழிக்கிறதுக்கு என்னன்னா ஆர்டிபிஷியல் ரைப்பனிங். சோ ஆர்டிபிஷியல் ரைப்பனிங் போது என்னன்னு கேட்டா கால்சியம் கார்பைடு அப்படிங்கிற ஸ்டோனை யூஸ் பண்ணி கால்சியம் கார்பைடு மெத்திலின் அந்த கேஸை வச்சு அவங்க பழுக்க வைக்கிறாங்க. சோ இது வந்து டூ மச்சா போகும்போது என்ன ஆகும்னா அந்த பழத்துக்குள்ள அதோட டாக்ஸிட்டி போயிடும்.
அது வந்து தட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் யுவர் ஹெல்த். ஸோ ரைப்பனிங்க்கு கெமிக்கல் யூஸ் பண்றதுக்கு FSSAI has given கைட்லைன்ஸ். அந்த கைட்லைன்ஸுக்குள்ள விட்டு அந்த PPM மேல வராத பார்த்து யூஸ் பண்ணணும். சரி, ஆஸ் அ லே ஒரு ஒன்னும் தெரியாத கன்சியூமர், how you are going to choose whether ஒரு fruit what you are going from the bazaar, whether it has been used, I mean chemicals has been used to ripen it or not ன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன விஷயம். நீங்க ஒரு வாழைப்பழமோ மாம்பழமோ எடுத்துக்கங்க, அதை நீங்க கடையில எடுத்தீங்கன்னா ஆர்டிபிஷியலி ரைப்பன்டுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா பளிச்சு மஞ்சளா இருக்கும். அந்த பழம் வாழைப்பழமே எடுத்தீங்கன்னா அந்த காம்புல இருந்து இந்த எண்டுல இருந்து அது ஃபுல்லா யூனிஃபார்ம் எல்லோ கலர். தட் ஷோஸ் இட் இஸ் ஆர்டிபிஷியலி ரைப்பன்ட். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிபிஷியல் கெமிக்கலை போடும்போது வெளியில இருந்து பழுக்க வைக்கிறீங்க, ஆனா பழம் நேச்சுரலா படுத்தா உள்ள இருந்து பழுக்கிறது. அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, உள்ள மாம்பழமே நீங்க தானே பழுத்துனா என்ன ஆகணும், அப்படியே ஒரு பக்கத்துல மஞ்சள் ஆயிட்டு வரும், ஒரு பக்கத்துல லைட்டா கொஞ்சம் பச்சை இருக்கும். அதுதான் ரியல் ஃப்ரூட். சோ அதுதான் வந்து ஒரு again a crude way to find whether any artificial ripening chemicals has been used or not. அதே மாதிரி நீங்க சொன்னீங்களே இன்ஜெக்டிங் கலர்ஸ், that happens. நீங்க இந்த வாட்டர் மெலன்ல வந்து ஊசி போடுறது வந்து அப்கோர்ஸ் ரொம்ப அளவுக்கு நடக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ப்ராடியூஸ் நல்லா வளருது, நிறைய கிடைக்கிறது. என்னன்னு கேட்டா சில டயத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கட் பண்ணா அவ்வளவு கலர் இருக்காது. வெட்டினீங்கன்னா டல் ரெட்டா இருக்கும். அப்போ நீங்க வாட்டர் மெலன் டல் ரெட்டா இருந்தா கடையில அந்த வெட்டி விற்கிறாங்க பாருங்க தள்ளு வண்டியில. சோ அவ்வளவு அட்ராக்டிவா இருக்காது. எப்பவுமே கலர் தானுங்க அட்ராக்டிவா இருக்கு. சோ இது பாய்ஸ் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. கலர் கிரேஸ்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. சோ ஃபுட்லயும் இருக்கு. சோ நேச்சுரலி அந்த ஃபுட்டுக்கு கலர் வேணுங்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா, they add ஒரு கலர். ஃபுட் கலர் யூஸ் பண்ண போறாங்கன்னா கடவுளுக்கு தான் வச்சோம். ஃபுட் கலர் இஸ் எக்ஸ்பென்சிவ். சோ கிடைக்கிற சாயத்தை எடுத்து அந்த ஃப்ரூட் மேல தெளிச்சானா ஒரு அப்பீலிங் கலரா இருக்கும் வாட்டர் மெலன். சோ அதுல ஏமாந்து போறோம் வச்சுக்கோங்க. சோ தட் இஸ் ஒன். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபுல் ஃப்ரூட்டை வாங்கிட்டு பஞ்சர் இல்லாத ஃப்ரூட்டை வாங்குறது தட் இஸ் ஆல்வேஸ் குட். அது நீங்க பார்த்து வாங்கலாம். தென் ஆப்பிள்ல கூட வேக்ஸ் கோட்டிங் ஆன் ஆப்பிள்னு இருக்கு. சோ வேக்ஸ் கோட்டிங் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிளேடால சொன்னீங்கன்னா அப்படியே வேக்ஸ் வரும். சோ இது வேக்ஸ் கோட்டிங் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா டைம் போரல். அந்த காலத்துல இருந்து, அதாவது 17th செஞ்சுரியில இருந்து ஆப்பிள்ல கோட்டிங் வேக்ஸ் வந்து இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆப்பிள் வந்து கெட்டு போறது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிற சருமம், அதுக்கு ஸ்கின் இருக்கு இல்லையா, ஆப்பிள் ஸ்கின், அந்த சருமத்து வழியாக பாக்டீரியா உள்ள போய் கெட்டு போறது. சோ அந்த சருமத்தை சீல் பண்ணிட்டீங்கன்னா வெளியில இருந்து பாக்டீரியா உள்ள போக முடியாது. சோ தட் வாஸ் பாருங்க அந்த காலத்துல ஏன்ஷியன்ட் பீப்புள் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ வாட் தே வர் யூசிங் பீஸ் வேக்ஸ், வெஜிடபிள் வேக்ஸை கோட் பண்ணுவாங்க. கோட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், வெளியில இருந்து பாக்டீரியா போய் அந்த ஆப்பிள். சோ சிம்லால பொறிச்ச ஆப்பிள், லண்டன்ல யூகேல பொறிச்ச ஆப்பிள் when it reaches கன்னியாகுமரி, சோ டிராவல் டைம் எவ்வளவு பாருங்க, அப்போ கெட்டு போகாது. சோ அந்த பழம் எடுத்தா அப்படியே இருக்கும். வேக்ஸ் தட் ப்ரொடெக்ட்ஸ். பட் நம்ம உணவு பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, என்ன வேக்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுன்னா, ஒண்ணுல பீஸ் வேக்ஸா யூஸ் பண்ணணும், ஆர் தேர் ஆர் வெஜிடபிள் வேக்சஸ். நீங்க மெழுகுபத்தி இருக்கு பாருங்க, லிக்விட் பாராஃபின், அந்த வேக்ஸை யூஸ் பண்றத கவர்மெண்ட் பேன் பண்ணிருக்கு. அதுக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா, the shop should declare, there should be a declaration in the wax has been used. எந்த கடையில இருக்கு இல்லையா, நம்ம நீங்க ஆப்பிள் போய் வாங்குறீங்க, எங்க இருக்கு டிக்ளரேஷன்? US ஆப்பிள்னு வருது, ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிருக்கான், எங்க இருக்கு என்ன வேக்ஸை யூஸ் பண்ணிருக்கேன்னு. ஆக்சுவலா இந்த இஷ்யூ எடுத்துன்னு போய் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஈரோட்ல ஒரு few tons of ஆப்பிளை பிடிங்கி தூர போட்டாங்க. டெல்லியில இருந்து என்னை கூப்பிட்டு மிரட்டுறான் ஒரு இம்போர்ட்டர் ஆஃப் ஆப்பிள் வந்து. எனக்கு வந்து இந்தியில திட்டுறான்னு புரியுது, எனக்கு ஹிந்தி தெரியாது, சரின்னு விட்டேன் அவரை. சோ பட் வந்து இது அளவுக்கு தான் நம்மளால ப்ரொடக்ட். சோ வாட் எவர் கோட்டிங், அப்ப இப்ப என்ன, சோ இஃப் யூ வாண்ட் டு ரிமூவ் தட் கோட்டிங், வாட் எவர் டு வார்ம் இதுல நீங்க தொடச்சிங்கன்னா போயிடும் வச்சுக்கோங்க. அதுதான் வழி. தேங்க்யூ சார். ஒன் மோர் क्वेश्चन சார். காமனா எல்லாத்துக்கும் இருக்கிற டவுட், இந்த பிளாஸ்டிக் ரைஸ், பிளாஸ்டிக் எக் நல்லா சொல்றாங்க, உண்மையாவே அப்படி இருக்காங்க சார்? அது ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பிளாஸ்டிக் ரா மெட்டீரியல் தெரியும், ரெசினா இருக்கும், LDPE, HDPE, அந்த ரெசினோட அந்த இது வந்து காஸ்ட்லி தேன் ரைஸ். நீங்க யோசிச்சு பாருங்க, எக் பண்றது ஃபேக். அது சும்மா சைனால இருந்து வந்ததாக ஒரு ஃபேக் வீடியோ ஹஸ் கம், ரைஸ் பண்ணேன் எக் பண்ணேன்னு. இல்லவே இல்ல, நிறைய பெனிட்ரேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சுங்க. சோ தெர் இஸ் நோ. இன்னொன்னு வந்து ஒரு இது கூட பண்ணி காமிக்கிறாரு, இப்படி பண்ணிட்டு தடன்னு அந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெசிடியூ பிளாஸ்டிக் மாதிரி. நோ, அது ஆக்சுவலா நீங்க கோதுமையில எல்லாம் கூட இருக்கு தெரியுமா,
நீங்க chewing gum மாதிரி ஒரு கம் வருது இல்லையா, so you cannot call it as external material, that itself it has அந்த உள்ளுக்குள்ள ஒரு layer of plastic மாதிரி ஒரு layer, so it's not plastic. Thank you, sir. Thank you. So participants or faculty members, if you have any questions, you can ask. Good afternoon, Dr. Pradeep. Hello, sir. Pradeep, sir. Good afternoon, sir. Thank you very much, because you only, introduced this session to me. சார் இப்போ Yes, sir. இந்த The கோவிட் session was வந்ததுக்கு அப்புறம் excellent, பாத்தீங்கன்னா sir. சார் பாலு சார், சொல்லுங்க. இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாருமே ஹார்லிக்ஸ் பத்தியோ பூஸ்டர் பத்தியோ மத்த இந்த மாதிரி தயாரிப்புகளை வந்து யாருமே ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. எல்லாருமே பழையபடி ஆமா அந்த மாதிரி வந்து நம்ம வீட்டுல சமையல் ரூம்ல என்ன இருக்கோ அதைத்தான் யூஸ் பண்ண சொல்றாங்க எல்லாருமே. எல்லாரும் கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஆமா ஆமா அதே மாதிரி அதுலயும் கூட ஒரு ரேஷனல், யூ ஷுட் திங்க் வாட் இஸ் சயின்டிபிக்கா திங்க் பண்ணும். இந்த இது எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஸ்டீம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா போறாங்க. பிகாஸ் ஸ்டீம் உங்களுக்கு தெரியும், ஸ்டீமோட டெம்பரேச்சர் கேன் கோ டு 600. சோ நீங்க உள்ள பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரஷ் இருக்கு, அதுக்கப்புறம் மியூக்கஸ் மெம்பரைன் இருக்கு, அதுக்கப்புறம் உள்ள டியூப் இருக்கு, அதுக்கப்புறம் உள்ள லங் ஏரியாக்கு போனோம். சோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைன் ஃபில்டரிங் எக்யூப்மெண்ட் உள்ளுக்குள்ள போற இதை வந்து நம்ம தான் கண்ட்ராவியா வச்சுருக்கோம். சோ சுற்றுப்புறத்தை அதை ஃபைனா ஃபில்டர் பண்ணி உள்ள அனுப்புறது பாருங்களேன். சோ அந்த நீங்க அடிச்சு நீங்க ஒரு ஸ்டீம் எடுத்து அடிக்கும் போது அந்த மியூக்கஸ் மெம்பரைன் அண்ட் தட் பிரஸ்டில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பாயில் ஆகுது. அதனால ரொம்ப தானே ஓவரா சூட விட்டு ஏத்திக்காதீங்க. இன்னைக்கு ப்ரோகிராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆமாங்க சார், கண்டிப்பா எக்ஸலென்ட்டா இருந்துச்சு சார் செஷன். பாலு சார் வெரி டேலண்ட் பர்சன் சார். பாலு சார் வெரி டேலண்ட் பர்சன். Thank you for சொல்லிதான் தெரியும் சார் எங்களுக்கு. Thank you sir. Hope to have நிறைய we can have more sessions now. I think really I should appreciate you. நீங்க வந்து யூஸ்ஃபுல்லா நிறைய டாபிக்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க, நிறைய விஷயம் கொண்டு போறீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு வெரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ டோன்ட் நோ, பிகாஸ் இதுல என்னன்னு கேட்டா இந்த ஆன்லைன்ல ஒரு விஷயம் என்னன்னா ஆன் பண்ணிட்டு அவர் பாட்டு வேற வேலையை பார்க்கலாம், அது ஒரு விஷயம் நடக்குது. இதுவே நம்ம பண்றோம், சின்சியரா பண்ணுவோம். அதுல வந்து ரொம்ப பாராட்டுறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இப்பவே பார்த்தோன்னா ஒரு 6-7 ப்ரோக்ராம் நடந்துட்டே இருக்கு. இட்ஸ் வெரி நைஸ். ஐ கேன் கிவ் யூ மோர் டாபிக்ஸ். ஈவன் மெடிசன் எடுத்தீங்கன்னா ஒரு அழகா ஒரு 1 மணி நேரத்துக்கு வாட் டு ஈட், ஹவு டு டேக், வாட் நாட் டு டேக், ஃபுட் ட்ரக் இன்டராக்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய ஐ கேன் கிவ் யூ. சோ ஸ்டூடண்ட்ஸ் எனக்கு என்ன அவங்களுக்கு ரீச் ஆகணும் இல்லையா, தட் இஸ் மை எய்ம். சோ ஆக்சுவலி அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் நைஸ். Thank you sir. இந்த பேண்டமிக்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த அடல்ட்ரேஷன்ல நம்ம லைவா ஒரு கிளாஸ் பண்ணுவோம். நம்ம இங்க இருந்து I can lift that material ஒரு இதுலதான் கொண்டு போக முடியும். மினிடோர் பிடிக்காது. சோ நம்ம பிளான் பண்ணுவோம். இட்ஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ். இல்ல பாலு சார் ஒரு எக்ஸிபிஷன் அதுல வைக்கலாம். எல்லா ஒரு கிளாஸா வந்து பாத்தன் போட்டோம். பாலு சார் ஒரு செமினார் வச்சு பாலு சார் நம்ம ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து டெசிடேட் ஆபீசர் தமிழ் சேனலை கூப்பிட்டு வந்து நான் எல்லா பக்கம் காலேஜ் போறேன். அந்த ஆல்டர்னேஷன் மெட்டீரியல்ஸ் வந்து அவங்களே வச்சிருக்காங்க. ஒரு 50-60 ஐட்டம் வச்சிருக்காங்க ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ டைரக்டா கொண்டு போய் வித் அட்ரஸ் வித் அட்ரஸ் வச்சு ஸ்பெசிஃபிக் அவங்கள விசிபிளாவே நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதே கிட்ட எங்க இருக்கு. அது போக அவங்ககிட்ட இல்லாதது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்க்ரோலிங் மெஷின், ஒரு 11 ஸ்க்ரோலிங் மெஷின் இருக்கு. ஈச் ஒன் ஹாஸ் அரௌண்ட் 16-18 ஸ்லைட்ஸ். ஸோ பயங்கர இது உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து பண்ணி வச்சிருக்கோம். இதுக்காக ஒரு எக்ஸிபிஷனுக்காக நம்ம மதுமதி மேடம் தான் லான்ச் பண்ணாங்க. அதை ஒரு வெரி பிக் ப்ராஜெக்ட் அது பண்ணி எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி கொண்டு போறோம் நம்ம ஈரோடுக்குள்ள. இஃப் த மேனேஜ்மெண்ட் இஸ் இன்ட்ரெஸ்டட், இட்ஸ் நான் கொண்டு வந்து தர பண்ண முடியாது. Okay sir, thank you so much sir. I think there is no more questions from audience side, so we'll end the session sir. So Dhanyashri. Yes ma'am. Yes, you can. Thank you for your guidance, sir. Thank you. A moment of gratitude makes a difference in your attitude. I invite V. Ramya Bharati of First BCom BA to propose vote of thanks.
A warm and splendid morning to our most valued chief guest, Mr. R. Balasubramanian, and management, teachers, my dear friends, and everyone gathered here. It's my privilege to propose a vote of thanks and acknowledge the contribution of those who worked hard to make this program happen. On behalf of KPR College of Arts, Science and Research, I extend a really hearty vote of thanks to our chief guest, Mr. R. Balasubramanian, who spent time from his busiest schedule to grace the occasion. Today we had opportunity to hear your thoughts, and this will surely be going to encourage us in our future events. Next, I would like to thank our management for making this platform to educate the young minds. I would also like to thank our most admirable Secretary C.A. Munusamy AK and fascinating Principal Dr. S. Balasamy for their innovative ideas and continuously support us to organize such event in this pandemic situation. Thank you, sir. Next, I like to thank our Dean of all the school and all the faculty members for the constant support. Thank you, sir, and thank you, ma'am. At last, I would like to thank my friends for their patient listening and their motivating. Thank you for the opportunity given to me. Once again, thank you. Thank you, Ramya Bharati. Thank you. Thank you, one and all. Thanks a lot. Thank you, sir. Thank you so much, Thank sir. you. Pradeep, sir, thank Thank you. you. Thank you for joining. Thank you, Thank you, madam. sir. Thank you. Thank you. Thank you, sir. Madam, if possible, if you can share Yeah, the yes, recording I'll send you the recording. to Sure, sir, sure. Dropbox or something. Yeah, So sure, that sir. would I'll be- send you, sir. Thank you. Thank you. Thank you, sir. Podcast, Thank you so much. podcastல போட்டுருவேன் இது அப்படியே. Okay, sir. Thank Okay, you, sir. Sure, Pradeep, sir. sir. I'll send you. Thank you, sir. Thank you. Well, sir, thank you, sir. Thank you. Thanks a lot. Okay. Thank you, sir. I thank all the participants and students for joining us. Thank you all. Thank you, ma'am. Thank you. Thank you, sir. Ma'am, if it is possible, means shall we can get the PPT, ma'am, from sir? Is it possible, ma'am? Ma'am, I'll talk to sir, ma'am. I think he is not in meeting. He left. So I asked him, ma'am, if possible, we can get the... Because it I'll can talk to be him. used for everyone, ma'am. Yeah, sure, ma'am. I'll ask him, ma'am. Okay, ma'am. Okay, ma'am. Thank you, ma'am. Okay. Thank you, ma'am. Thank you.